அந்த அம்மா நிக்கிற எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போயிடும். எழுதிக்கிங்க. அவர் வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்றீங்களா? பயமா இருக்கு அதிமுகவுக்கு. 3000 ஓட்டுக்கு மேல எந்த தொகுதியிலையும் தமிழ்நாடு ஃபுல்லா வாங்க முடியாது விஜயால. சார் விஜய் சார் வாங்க மாட்டாரு. கண்டிப்பா வாங்க முடியாது. நீ வந்த உடனே நான் கொடுத்துட்றேன் பதவிய, அது வரலும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலையா? உனக்கு நீ யாரு? நீ முதலமைச்சர் ஆசைப்படலாமா? கால் தூசி கூட ஆக மாட்டியா நீ? நீங்க இப்ப டிடிவி எவ்வளவு எடுத்துட்டீங்கல்ல, அதே மாதிரி சசிகலா உள்ள கூட்டு வேண்டியதானே அதிமுக கட்சியில. ஜேசிடி பிரபாகர் மாதிரியும் அந்த பழைய போன ஓபிஎஸும். இப்ப நீங்க வந்து எம்ஜிஆர் ஐயோட தீவிர பக்தன் சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். இப்ப எம்ஜிஆர் ஐயோட புகைப்படத்தை வந்து இப்ப தாவக கட்சிக்காரர் வந்து யூஸ் பண்ணி ஓட்டு வந்து வாங்குறாங்களா? பாத்துருக்கீங்களா சார்? கருணாதி யூஸ் பண்ணாததான் சார். நேத்து கூட ஒரு புதுசா ஒரு பாட்டு வந்திருக்கு, எம்ஜிஆரோட புகைப்படம் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் சார், கருணாதி யூஸ் பண்ணாததான். அதெல்லாம் 40 ஆண்டு கால நண்பரே, நீ வந்த உடனே அமெரிக்கால பட்டுன்னு இருக்காரு, நோய்வாய்ப்பட்டு. நீ வந்த உடனே நான் கொடுத்துட்றேன் பதவிய, அது வரலும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கலையா? எம்ஜிஆர் போயிடுச்சு, எம்ஜிஆர் படம் போட்டு கேட்கலையா? எம்ஜிஆர் படம் போட்டு ஓட்டு கேட்காத யாராவது இருக்காங்களா? அதிமுக தொண்டர் அந்த பக்கம் போக மாட்டாங்களா? தாவேக பக்கம் போக மாட்டாங்க சார். இந்த மாதிரி போனவங்க பதவிக்காக போறவங்க தான். எங்க அங்க போன உடனே ஒரு கம்பெனி திறந்தாங்களே, உடனே நமக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாங்க பாரு, அந்த மாதிரி தான் சார். இல்ல அவர் தொண்டருக்கு கவர் பண்றதுக்கு அப்படி பண்றாருல்ல? இல்ல 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 சார். சார் உணர்வு பூர்வமா போறது வேற. உணர்வு. எந்த தொண்டனாவது இந்த மாதிரி பச்சை குத்தி இருக்கிற எம்ஜிஆர் பச்சை குத்தின்னு இருக்கிறவன் போயிருக்கானா சார்? நானே பிராட்வேல ஒரு இடத்துல ஒருத்தனை பார்த்தேன் சார். அந்த ஆள் பக்கா திமுக. அந்த ஆள் பேர் பாளையம். இங்க வந்து எம்ஜிஆர் பொம்மை எவ்வளவு பெருசா குத்தி இருக்கிறான், இங்க வந்து ரெட்டலைய குத்தி இருக்கிறான். எந்த பக்கம் சேர்றது? அதுக்கு கீழே சூரியனை குத்தி இருக்கிறான். எம்ஜிஆர் வாழ்கன்னு இங்க குத்தி இருக்கிறான். பொம்மை எம்ஜிஆர் பொம்மை கத்தி இப்படி வச்சு நிக்கிற மாதிரி இங்க வந்து கீழே சூரியனை குத்தி இருக்கான். குரலகத்துல அவன் வாட்ச்மேனா இருக்கிறான். அவனை பார்த்துட்டு என்னப்பா இது என்னப்பா இது என்னக்கா? ஏங்க எம்ஜிஆர் தாங்க திமுக, திமுகன்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர்னா திமுகன்றான். நான் அந்த காலத்து ஆளுங்கன்றான். அவருக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான், அதிமுக தான் அவர் எல்லாமே. அந்த ஆளு எம்ஜிஆர் படம் இருக்குது, திமுக சின்னம் இருக்குது, புரியுதா? உதயசூரியன் சின்னம் இருக்குது. அந்த ஆளு பேரு பாளையம். அவரு கிட்னு போய் நானு அதே குரலகத்துல கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் நான். சரிங்க ஐயா. இப்ப வந்து இப்ப விஜய் சார் வந்திருக்காரு, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல? ஆமாங்க. அவர் வந்து என்னோட டார்கெட் வந்து ஃபுல்லா திமுக தான், 2 பேர் தான் போட்டி அப்படின்ற மாதிரி உங்களை வந்து அதிமுக வந்து அவர் பொருட்டா எடுத்துக்கலையே சார்? நான் ஒண்ணு சொல்லிட்டேன், அதிமுக பெரிய கடல் மாதிரி, புரியுதா சார்? ஆகாசம் மாதிரி அதிமுக. விஜய் சொல்லலேன்றதுக்காக அதிமுக இல்லாம போயிடுச்சா? அதிமுகல 76ல பாண்டிச்சேரியில முதலமைச்சர் கண்டதே அதிமுக. 77ல புரட்சி தலைவருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதிமுக. அதுக்கப்புறம் ஜானகியம்மா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் இபிஎஸ். என்ன சார்? இத்தனை முதலமைச்சர்கள் கண்ட கட்சி ஒண்ணுமே இல்லைன்னாக்கா நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அமைக்க பத்தியா? அந்த மாதிரி தான் அது. புரிஞ்சுங்களா? வேட்புமனு பாத்தீங்களா? அவர் வந்து அந்த சொத்துப்படியில் வெளியிட்டு இருக்காருல்ல சார். லூசு சார் அவன். அவனுக்கு எவன் தான் அந்த ஆடிட்டர் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான், இவனை மாட்ட விடுறானுங்க சார். இது தெளிவா விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். உன்னை படுகுழியில தள்ளுறதுக்கு உன்னுடைய ஆடிட்டரு உன்னுடைய வக்கீலுங்களே சதிதிட்டம் பண்ணி இருக்கிறாங்க. எவனாவது கடன் கொடுத்தேன்னு சொல்லுவானா சார்? அதுதான் சார் புதுசா இருக்குல்ல.
பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்தேன், அம்மாவுக்கு பெத்த தாய்க்கு கடன் கொடுத்தேன், பெத்த தகப்பனுக்கு கடன் கொடுத்தேன், பையனுக்கு கடன் கொடுத்தேன், பொண்ணுக்கு கடன் கொடுத்தேன். இந்திய அரசியல் வரலாறுல தேர்தல் வரலாறுல கடன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு அபிடேட் கிடையாது சார். தேர்தல் ஆணையம் பார்க்காதா? ஏன் ரிஜெக்ட் பண்ணல? பண்ணணும். அவரோட வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணணும், தள்ளுபடி பண்ணணும். 2 தொகுதியில போட்டிடுறாருல்ல, 2 இல்ல 10 தொகுதியில கூட போட்டுமே. அவர் அங்கேயே அது மாதிரி பண்ணாருன்னா எந்த தொகுதியில பண்ணாரோ அதே தான் பண்ணியிருப்பாரு. அது பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் பண்ணணும். பயமா இருக்கு, சட்டத்துல இடம் இருக்குது. இல்ல அவர் வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்றீங்களா? பயமா இருக்கு அதிமுகவுக்கு. அதிமுக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க வேலை நாங்க பாத்துக்கிட்டு போறோம், அவ்வளவுதான். எடப்பாடியார் நின்னா மாநாடு நடந்தா ஒரு பெரிய மாபெரும் ஊர்வலம். பாக்குறீங்களா? காட்சியில டிவில பாக்குறமே, செல்லுல வருது மெசேஜுங்களா? அப்படி ஓகேங்க. இப்ப எடப்பாடி வந்து நின்னா பொதுக்கூட்டம் ஓகேதான். அவரை தாண்டி வேற யாரும் இல்லையே. வேற யாரும் கிடையாது சார். திமுக மேல பிரச்சாரத்துல வேற யாரும் பெருசா இல்லையே. மக்களுக்கு திமுக மேல நம்பிக்கை போயிடுச்சு. விஜய் மேல இதே இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி பேசுறதுனால, கண்டபடியா பேசுறதுனால, இதை கண்டிக்காததுனால விஜய் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. மிந்தி இந்த கூட்டம் கிடையாது சார். ஒரு சினிமா நடிகரை பாக்குறதுக்கு வர்றாங்களே தவிர ஒரு கட்சி தலைவர் வர்றாருன்றதுக்கு பாக்குறதுக்காக வரல சார் ஜனங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. ஊடக நண்பர்கள் எல்லாருமே சினிமா நடிகர்களுக்காக தான் வர்றாங்களே தவிர ஒரு கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில விஜய பாக்குறதுக்கு வர்றாங்க, ஓட்டு போடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வரல. எப்படி தேர்தல் முடிவு தெரிஞ்சிடல எப்படின்ட்டு தாராளமா தெரியும். 3000 ஓட்டுக்கு மேல எந்த தொகுதியிலையும் தமிழ்நாடு ஃபுல்லா வாங்க முடியாது விஜயால. விஜய் சார் வாங்க மாட்டாரு, கண்டிப்பா வாங்க முடியாது. சார் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். எப்படி சார் ஜெயிக்க முடியும்? எப்படி கிட்டத்தட்ட 30 to 40 தொகுதி எப்படி சார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கணக்கு எடுத்து பார்த்துக்கோங்க, ஒரு தொகுதியினுடைய வாக்காளர்கள் எவ்வளவு சரியா முடிவு சொல்லு சார். இது சார் சார் பணம் கொடுத்தா 10 பேர் பேசுவாங்க சார், புரிஞ்சுங்களா? இந்த போலி ஊடகங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது, ஜால்றாங்கல்ல, அதுல பணம் கொடுத்தாக்கா நான் கொடுத்தா என்ன கொடுத்தா பூஸ்ட் பண்ணி போடுவாங்க, புரிஞ்சுங்களா? கள நிலவரம் மக்களோட போய் ஒரு தொகுதிக்கு 100 பேர் எடுத்துக்கோ, ஆண்கள் 100 பேர் எடுத்துக்கோ, பெண்கள் 100 பேர் எடுத்துக்கோ, நீங்க உழைக்கும் வர்க்கத்தை 100 பேர் எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட சர்வே பண்ணு சார், கடைக்காரங்களை வியாபாரிகளை பண்ணு, அது சர்வே. சும்மா ஃபேன் கீழே உட்காந்துட்டு டேபிள் போட்டுன்னு அப்படியே பார்த்துட்டு எழுதுறது இல்ல, எல்லாரும் எழுதிடலாம். ஆனா இப்ப வந்து மக்கள் கிட்ட வந்து விஜய்க்கு வந்து ஒரு சிம்பத்தி இருக்கு. சிம்பத்தி கிடையாது. மக்கள் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா இப்ப ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது இல்ல? இல்ல ஜெயலலிதா மாசு சார். அந்த ஒரு சிம்பத்தி வந்து இப்ப ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய மாசு லீடர். ஜெயலலிதா வந்து பெரிய மாசு லீடர். அதனாலதான் அந்த அம்மா கருணாநிதி என்கின்ற பெரிய பிம்பத்தை உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருச்சு, புரியுதுங்களா? அதிமுக எவ்வளவு சார்? 1.5% சார். போன தேர்தல்ல 1.5% போயிடுச்சு சார். இல்ல பண்ணா எடப்பாடி அதிமுக முதலமைச்சர் சார். இந்த மாதிரி வந்து உங்க டீம் வந்து பிரிஞ்சிச்சு. இப்ப சசிகலா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இப்ப சசிகலா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சசிகலா சார் அந்த அம்மாக்கு என்ன இருக்கு சார்? அந்த அம்மாக்கள் சும்மா சார், அதெல்லாம் அந்த அம்மா நிக்கிற எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போயிடும். எழுதிக்கிங்க, உங்க ஊடகத்தின் மூலமா இன்னைக்கு பதிவு பண்றேன். சசிகலா என்கின்ற பெண்மணி கட்சியை ஆரம்பிச்சு அவங்க சார்புல நிக்கிறவங்க எல்லாருமே எல்லா தொகுதிகளிலுமே டெபாசிட் எழுப்பாங்க. நீங்க தமிழ்நாடு பார்க்க போது இல்ல நான் சொல்றது சார். எனக்கு 76 வயசு சார், 54 வயசு அனுபவம் சார் அரசியல். 72ல இருந்து நான் அரசியல் அனுபவம் சார். கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பண்றேன் சார். திமுக இருந்தேன். எனக்கு தெரியாதா கள நிலவரம் என்ன, மக்களுடைய நாடி துடிப்பு என்னன்னு நான் பார்க்க மாட்டேன்னா?
நீங்க இப்ப டிடிவி எவ்வளவு எடுத்துட்டீங்கல்ல, அதே மாதிரி சசிகலா அம்மா உள்ள கூட்டுக்க வேண்டியது தானே அதிமுக கட்சியில? சார் எங்களுக்கு தேவையில்லை சார். ஏன் சார் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. டிடி தினகரனும் சசிகலா உறவினர் தானே சார். ஆமா. ஏன் அந்த அம்மாவை சேர்த்துக்கல? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? தீய சக்தி. இல்ல ஒருவேளை அவங்க உள்ள வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் பயப்படுறீங்க? இல்ல அவரு ஏன் சேர்த்துக்கலன்ற. டிடி தினகரன் கட்சியில அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு பொதுச் செயலாளரை உட்கார வைக்கலாமா நீ? அதுதான் குடும்ப பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது சார். இப்படி பேசணும் அப்படி பேசாதீங்க. தீய சக்தி சார். ஓகே ஓகே. தெரியும்ல, அனுபவிச்சிருக்காருல்ல. டிடி தினகரன் எடப்பாடியார ஆதரிச்சு நாங்க வந்து அதிமுக வரணும், எடப்பாடியார் தலைமையில அதிமுக வரணும்னு ஒத்த காலில் நின்று வேலை செய்யறாரு. பட் அப்படி இருக்கதான் முன்னாடி எல்லாம் வந்து அவரை பத்தி தப்பு தப்பா பேசினாரு, துரோகி. சார் எல்லா நேரத்துல பேசினாங்க சார். யார் பேசாதவங்க? யாரு சார்? எம்ஜிஆர் பேசாதான். அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் ஐயா பேசினார்ல, இருங்க சார். தெரியாம பேசுறாரு, அவரை கூட்டு வேண்டியது தானே. எம்ஜிஆர் பத்தி பேசாததா? சார் கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகிகளை சேர்க்க முடியாது. ஓகே ஓகே. எம்ஜிஆர் கூடவே இருந்து எம்ஜிஆரால எம்எல்ஏ ஆகி எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் எடுத்து எம்ஜிஆர் முதுகுல குத்தனவங்க பல பேர் இருக்காங்க சார். புரியுதா? அவங்களுக்கு எல்லாருக்கும் எம்ஜிஆர் நல்லது செஞ்சிருக்காரு. கொடுத்து சிவந்த கைகள் தானே. புரியுதுங்களா? துரோகிய வாழ வச்சிருக்காரு எம்ஜிஆர். கருணாநிதி என்கின்ற துரோகிய வாழ வச்சாரு. நீ சாப்பிடுற சாப்பாடு எம்ஜிஆர் போட்ட பிச்சை. கருணாநிதி ஐயா வந்து துரோகி தான் சார். எம்ஜிஆருக்கு செஞ்ச துரோகி. எம்ஜிஆர் இல்லைன்னாக்க நீ வந்துருவியா? அது சரிதான். ஒரு முன்னாள் ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு போ. நீ செஞ்ச துரோகம் தானே. எம்ஜிஆர் வந்து என்ன சொன்னாரு? யாருக்காவது தெரியுமா? கணக்கு கேட்டாரு. கணக்கு அவரா கேட்டாரு. காமராஜர் கேட்டார். காங்கிரஸ்ல தலைவரா இருக்கிற காமராஜர் திமுக என்ன சம்பாதிக்கிறானுங்க, இப்படி கொள்ளடிக்கிறானுங்களேன்னு காமராஜர் கேட்ட உடனே பொருளாளரா இருக்கிற எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி காமராஜர் கேட்கிறாரு. மாவட்ட செயலாளர் முதல் ஒன்றிய செயலாளர் முதற்கொண்டு வட்ட செயலாளர் முதற்கொண்டு மந்திரில இருந்து எம்எல்சில இருந்து எம்எல்ஏல இருந்து கணக்கு கொடுங்க, நான் பொருளாளர் அப்படின்னு கேட்டாரு. என்ன தப்பு? அவருக்கு நான் பதில் சொல்லணும். காமராஜருக்கு இது என்ன தப்பு சார்? சொல்லுங்க சார். திமுக அப்பவே ஓட சேர்ந்தாங்க அப்படிங்களா? ஆமா, அதனாலதானே சார் காமராஜர் கேட்டாரு. அதனாலதான் சார் எம்ஜிஆர் வீழ்ச்சிக்கினாரு. அதனாலதான் சார் அதிமுக உருவாச்சு. வரலாறு தானே சார் இது. நான் வந்து கட்டுக்கதையோ எதுவும் ஒன்றும் சொல்லலையே. நானு 76 வயசு சார். எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது, எவ்வளவு திறமை இருக்குது. எத்தனை நிகழ்ச்சிகளை பார்த்துன்னு இருக்கேன், எத்தனை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறேன், எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். உங்க அனுபவத்துல சொல்லுங்க. இப்ப எம்ஜிஆர் ஐயா இருக்கட்டும், இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா இருக்கட்டும், அவரை தாண்டி வந்து எடப்பாடி சிறப்பா இருக்காருன்னு சொல்றீங்களா? சிறப்பா இருக்காரு சார். இன்னைக்கு எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆத்மாவும் எடப்பாடியாருக்குள்ள இருந்து இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா திமுக நான் சொல்றேன் டெல்லி டீம் சொல்றாங்களே சார். திமுக அப்படித்தான் சார் சொல்லுவாங்க. சரி, இப்ப தாவேக்கு அவங்க சொல்றாங்களே, ஓபிஎஸ் ஐயா சொல்றாரு சார். ஓபிஎஸ் போனவங்க எல்லாம் அப்படித்தான் சார் சொல்லுவோம். துரோகிகள் எல்லாம் அப்படித்தானே சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இல்ல போனா அப்பேற்பட்ட மேதை எம்ஜிஆர். அவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாமே இப்படி தானம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் முதலமைச்சரா இருந்த காலம் முதல் கொண்டு ஒரே ஒரு அரை சென்ட் வாங்கல அது அவர் பேர்ல. அப்பேற்பட்ட தியாகி சார். அவரை போய் நீ வந்து சொல்லலாமா? இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். புரியுதுங்களா? இப்ப நாங்கெல்லாம் கடவுளா நினைக்கிறோம் சார். எம்ஜிஆர் வந்து கடவுளா நினைக்கிறோம். எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க என்ன மாதிரி எல்லா மாவட்டத்திலையும், எல்லா ஊர்லயும், எல்லா தொகுதியிலையும், எல்லா ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா, செலோன், சிங்கப்பூர், மலேசியா, உலக நாடு ஃபுல்லா எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருக்காங்களா சார்? அதிமுக வந்து தாவேக்கோட கூட்டணி பேச்சு நடத்துச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். சொல்றாங்களே 2 வருஷம் எங்களுக்கு, 2 வருஷம் உங்களுக்கு. அதெல்லாம் சும்மா சார். எவன் சார் கொடுப்பான்? அவன் செல்லா காசு பையன் சார். அவன் ஆதரவு சொல்றாரு சார். அவன் சொல்லுவான் சார். அவன் யார்? அவன் தலைவன். அவன் யார் சார்? அவன் விஜய் சார் சொல்றாருல, நான் பேசுறது ஒண்ணுதான், மத்த எங்க தொண்டர்கள் ரசிகர்கள் பேசுவாங்க. லூசு. அதான் அப்போ அவன் ஏத்துக்கிறான்ல. அந்த பொம்பளைங்க எல்லாம் பேசுறதெல்லாம் ஏத்துக்கிறான்ல. ஒரு பொம்பளை வந்து
நான் விஷம் வச்சு கொன்னுடுவேன் சொல்றதை ஏத்துக்கிறேன்ல. ம். இதுக்காகவே தேர்தல் ஆணையம் நான் ரத்து பண்ணணும்ல. அந்த பொம்பளைங்க எல்லாம் லைனா பேசுறதெல்லாம் உங்க வீடியோல போடுங்க, போட்டு காட்டுங்க. கூட்டணி பேச்சு நடத்தலன்றீங்களா? கிடையாது அப்ப ஏன் தொகுதி பங்கீட்டுல லேட் ஆச்சு? சார். ம். நடந்தது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ம். எடப்பாடியாரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு. அங்க தாதைக்கா தொண்டருங்க 2 பேரும் கொடியாட்டினாங்க. ம், ம், ம். கொடியாட்டின உடனே புளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பேசினாரு. இது உண்மை, உண்மைதானே அது? இது உண்மை. அப்ப பேச்சு நடந்துச்சு. பேச்சு வச்ச நடக்கல. ஆஹா. எவனோ ஒரு தொண்டன் பேச கொடி எத்துன்னு வந்தான். ஓகே, ஓகே. அதை பார்த்துட்டு புள்ளியார் சொல்லி போட்டாச்சு ம். அப்படின்னு பேசினாரு. இது என்ன தப்பு? ம். கண்ணு எதிர்க்க பாக்குறாரு, ம். பார்த்தது பேசுறாரு. ம். அதுல என்ன தப்பு? உனக்கு நீ யாரு? நீ முதலமைச்சருக்கு ஆசைப்படலாமா? கால் தூசி கூட ஆக மாட்டியா நீ? ஏன் அவர் ஆசைப்படக்கூடாதா விஜய்? வரக்கூடாது சார். தீய சக்தி சார். மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார். சார் தீய சக்தின்ற நான். தீய சக்தி ஆனா கூட்டம் இல்ல. நான் விஜய தீய சக்தி என்றேன். அவர் விஜய பக்காவா தீய சக்தி என்றேன். ஏன்னு கேட்டா, ம். கொள்கை இல்ல. உன்னுடைய ரசிகர்களுக்கு இந்த கட்டுப்பாடோட இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பழகணும் அப்படின்னு நீ ஒரு பாடம் கத்துக் கொடுக்கல. எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு எம்ஜிஆர். ஒவ்வொரு தொண்டன்கிட்டையும் கத்துக் கொடுத்திருக்காரு. அவர் எதுக்காவது கத்து கொடுப்பாரு. இப்பதான் வந்திருக்காரு சார். நீ கத்து கொடுத்து போப்போ, கத்து கொடுத்துட்டு வா. நாங்க திமுக காலத்துல இருந்தே எம்ஜிஆர் ரசிகர்கள். அன்னையில இருந்தே நாங்க எம்ஜிஆர் ரசிகர்களா இருந்தோம். நாங்க எம்ஜிஆர் பின்பற்றி வர்றோம். நாங்க மாற மாட்டோன்றோமே. எங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாங்க, எங்களால மாற முடியாது. எங்க மனசாட்சி இருக்குது. வியாபாரத்துக்காக போவான் பதவிக்காக. இந்த ஜேசிபி பிரபாகர் மாதிரியோ, அந்த பழைய போன ஓபிஎஸும், அந்த பிஹெச் பாண்டியன் பையன், பிஹெச் பாண்டியனுக்கு பதவி, அவன் பொண்டாட்டிக்கு பதவி. அந்த பிஹெச் பாண்டிய பையன் இப்போ திமுக போன அவனுக்கு பதவி, இன்னொரு பையனுக்கு பதவி. 4 பதவியா அனுப்பிச்சு அவங்க நன்றி கேட்டவங்க. புரியுதுங்களா? நன்றி கேட்டவனுங்கன்னா அந்த குடும்பம் துரோகிங்க. நீ இயேசுநாதரை கும்பிடுறியா? இதுதான் சொன்னாரா? முதுகுல குத்திட்டு போடான்னு சொன்னாரா? பதவி உனக்கு வேணுமா? எல்லாருமே முதல் ஊத்திட்டாங்க அதிமுக. அதிமுகவுல இருந்தவங்க அத்தனை பேருமே அனுபவிச்சு முதுகுல குத்தினாங்க. ஆனா மக்களுடைய எழுச்சி, எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம், ஜெயலலிதாவுடைய ஆசீர்வாதம் எடப்பாடியார் கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கட்சி பலமா நிக்குது. சரிங்க, நீங்க சொல்றது சிறப்பாக இருக்கட்டும். 2026 தேர்தல் முடியல நம்ம என்னன்னு பாத்துருவோம். கண்டிப்பா சார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.